நம்மை அழிக்கும் சுபாவங்கள். எரிச்சல். ஒரு மனிதனுக்கு தன் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்கள் நடக்காவிட்டால் எரிச்சல் ஏற்படும். இவர்கள் நினைப்பது மட்டும்தான். முயற்சி எடுக்காமல் நினைத்தவுடன் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அவர்களுக்கு இந்த எரிச்சல் இருக்கும். வேறு சிலருக்கு எது செய்தாலும் எரிச்சல் வரும். அவர்கள் விரும்பியபடி செய்தாலும் விரும்பாதபடி செய்தாலும் எரிச்சல் வரும். எரிச்சலுக்கு பின் கோபம் வரும். எரிச்சல் நமைச்சல் போன்றது. ஒரு மனிதன் மனதில் என்ன ஆசை கொள்கிறான் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் பல விஷயங்களில் தோல்வி அடையலாம். அந்த தோல்விகளும் தற்போது தழுவும் தோல்வியும் சேர்ந்து எரிச்சல் சுபாவமாக வெளிப்படுகிறது. சில சமயங்களில்தான் விரும்பியபடி நடக்காமல் வேறு விதமாகவும் நடக்கலாம். ஆசை உலகை விட பெரியதாகவும் முயற்சி கடுகை விட சிறியதாகவும் இருந்தால் ஒன்றும் நடக்காது. எரிச்சல் தலை தூக்கி இருக்கும். மேலும் தன்னை சுற்றி உள்ளோர் தன் விருப்பப்படி நடக்காமல் இருந்தால் எரிச்சல் வரும். எரிச்சல் நம்முடனே இருந்து நம்மை பிசுக்கும் தன்மை உடையது. உடல் மெலியும், எடை குறையும், முறுமுறுப்பு அதிகமாகும். எரிச்சல் மிகுந்தால் மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் அதிகமானால் விரக்தி ஏற்படும். நாம் எல்லா நேரங்களிலும் ஒன்று போல் இருக்க முடியாது. ஆனால் எரிச்சல் வரும்பொழுது இன்பமான காரியங்களை யோசிக்கலாம். எரிச்சல் ஆரம்பிக்கும் பொழுது நாம் எரிச்சலை அனுபவிக்கப் போகிறோம் என்று கண்டறிந்து மாற்று சிந்தனையால் அடக்கலாம். நமது சிந்தனை எதை பற்றி இருக்கிறதோ அதை போல் பிரதிபலிப்பு பேச்சாகவும் செயலாகவும் வெளிப்படுகிறது. நம் உள்மனதில் சந்தோஷமாக இருந்தால் செயல்களுடனே மாறும். பரிசளிப்பது, பிறரை உபசரிப்பது, வாழ்த்துவது, அடிக்கடி மகிழ்விப்பது, பிறர் செய்யும் தவறுகளை கண்டும் காணாமல் இருப்பது, இப்படி நல்ல செயலாக பிரதிபலிக்கும். நம் உள் மனதில் எரிச்சல் இருந்தால் அதனை ஒத்த பிரதிபலிப்பு உருவாகும். லொல் லொல் என்று கத்துவது, யாராவது தவறு செய்தால் அதை பெரிதாக எடுத்து தண்டனை கொடுக்க முயற்சிப்பது, பழிவாங்கும் தன்மை, விரோதிகளை உருவாக்குவது, தர்க்கம் செய்வது, அழுவது பிரதிபலிப்பதின் செயலாக வெளிப்படும். நமக்குள் என்ன தன்மை இருக்கிறது என்று நாம் சிந்தனை செய்தால் நமக்கு என்ன தன்மையால் இருக்கிறோம் என்று தெரிய வரும். நேர்மறை யோசனை உள்ளவர்களுக்கு தன்னை எப்பொழுதும் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் வைத்து பாதுகாக்க தெரியும். வருத்தப்படுவது போல் நடிப்பார்கள், ஆனால் வருத்தப்பட மாட்டார்கள். வெற்றியின் பாதையை தேடும் மனிதருக்கும் குறிக்கோள்களை கொண்டிருப்பவருக்கும் எந்த பாதிப்பும் வராது. எரிச்சலை போக்கும் வழிகள் 1. நம் விருப்பங்கள் நமக்கு திட்டவட்டமாக நுட்பமாக தெரிய வேண்டும். 2. முயற்சி இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்று தெரிய வேண்டும். 3. முயற்சி எடுக்காமல் தோல்வியுற்றால் எரிச்சல் படக்கூடாது. 4. எந்த நிலையிலும் தோற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் தோல்வி ஒன்று இல்லை. இப்படி செய்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று படித்தல். 5. எதையும் தாங்கி மன அழுத்தம் ஏற்படாமல் சாதாரணமாக எடுக்கும் தன்மை உருவாக வேண்டும். எல்லாவற்றையும் 6. இந்த பூமியில் என்னதான் வரும், வருவதையே சந்திக்கலாம் என நினைப்பது. 7. எரிச்சல் எதனால் தனக்கு வரும் என கண்டுபிடித்தல். 8. முடிந்தால் முயற்சி எடுத்து அடைதல், இல்லாவிட்டால் நினைக்காமல் இருப்பதே நல்லது. 9. எரிச்சல் ஏற்படும் பாதையில் செல்லாமல் மாற்று பாதையை உருவாக்குவது. 10. எரிச்சல் வரும் முன் அதை கண்டறிந்து சுபாவமாக மாற்றாமல் பிறருக்கு தெரிய வராமல் இயற்கையாக வேற்று யோசனைக்கு மாறுதல்.